அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது என்பதையும் 12 ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களையும் பார்க்கலாம். இன்று 3/4/2026 பங்குனி மாதம் 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. சூரிய உதயம் 6:11 சூரிய லக்னம் மீனம். பூரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம். இனி 12 ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது. உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம். இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும், அதற்கான ஒரு தீர்வு உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். மேசம் ராசி நண்பர்களே, உங்களுடைய அணுகுமுறையில் சிறிது கவனம் தேவை. பிரியமானவருடன் பேசும்பொழுது கவனமாக பேச வேண்டும். முக்கியமான முடிவுகள் இன்று எடுக்காதீங்க. பணி சுமை அதிகமாக காணக்கூடியதாகவும் குறித்த நேரத்தில் பணிகளை முடிக்கக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்கு. உங்களுடைய உணர்வுகளை உங்கள் துணையிடத்தில் வெளிப்படுத்துவதை தவிர்க்க வேண்டும். இதனால் நல்லுறவை உருவாக்க முடியும். அதிக செலவினங்கள் காணப்படலாம். உங்களுடைய நிதி நிலைமையை சமாளிப்பதை நீங்கள் கடினமாக இருக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. பண இழப்பிற்கான வாய்ப்பு உள்ளது. சளி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் காணப்படலாம். குளிர்ச்சியான உணவுகளை உட்கொள்வதை தவிர்க்க வேண்டும். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள். ரிஷபம் ராசி நண்பர்களே, வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் உரையாடலை தொடங்குவதற்கு முன்பு 1க்கு 2 முறை யோசிக்க வேண்டும். விட்டு கொடுக்கும் அணுகுமுறை தேவை. சிறிய விஷயங்களை நீங்கள் பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். உங்களுடைய பணிகளை சாமர்த்தியமாக ஆற்ற வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இல்லை என்றால் உங்களுடைய பணியின் தரத்தை விட்டு கொடுக்க நேரிடலாம். உங்கள் துணையிடத்தில் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. உங்கள் துணையிடத்தில் நட்பான அணுகுமுறையை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். இந்த அணுகுமுறையை கடைபிடிக்க வேண்டியது நல்லது. நிதி நிலைமை இன்று சிறப்பாக இருக்காது. தேவையற்ற செலவுகள் ஏற்படும். இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும். சளி அல்லது முதுகுவலி ஏற்பட வாய்ப்பு இருக்க உரிய சிகிச்சை மேற்கொள்ள வேண்டும். பிரார்த்தனை மேற்கொள்வது நல்லது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு. யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். மிதுனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான மகிழ்ச்சிகரமான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு. உங்களுடைய செயல்களை கவனமாக நீங்கள் ஆற்றுவீங்க. நண்பர்களுடைய ஆதரவை பெறுவீங்க. இன்றைய நாளை நீங்கள் நன்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்று உங்களுடைய பணிகளை சில கொள்கையுடன் ஆற்றுவீங்க. உங்களுடைய செயல்திறனை நிரூபகமாகி வளர்ச்சி கிடைக்கக்கூடியதாகும். உங்களுக்கு பாராட்டு கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. உங்கள் துணையிடத்தில் மகிழ்ச்சியான உணர்வுகளை அணுகுவீங்க. இதனால் திருப்தி உண்டாகி உங்கள் துணையை நீங்கள் நன்கு புரிந்து கொள்வீங்க. பணி சுமை உங்களுக்கு இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை வரவு காணக்கூடியதாகும். பணத்தை சேமிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பயனுள்ள திட்டங்களில் முதலீடு செய்வீங்க. உங்களிடம் காணப்படும் உறுதி காரணமாக இன்று ஆரோக்கியம் சிறப்பான முறையில் அமைஞ்சிருக்கு. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள். கடகம் ராசி நண்பர்களே, இன்று காணப்படும் பதட்டத்தை சமாளிக்க உங்களுடைய சமநிலையான அணுகுமுறை தேவை. நீங்கள் உறுதியான மனநிலையுடன் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் அமைதியாக இருக்க வேண்டும். பணியிட சூழல் சிறிது கடினமாக காணக்கூடியதாகும். சக பணியாளர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்காது. இது உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தும். அவர்களோடு நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வது நல்லது. இன்று உங்களுடைய மனதில் ஏதோ இழந்தது போன்று உணர்வீங்க. உங்கள் துணையிடத்தில் சகஜமாக பழக வேண்டும். இன்று உங்களுக்கு அதிக பணவரவு காணப்படாது. அப்படியே வந்தாலுமே தேவையற்ற செலவுகளை நீங்கள் சந்திக்கலாம். இருமல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. சிம்மம் ராசி நண்பர்களே, தேவையற்ற வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும். அமைதியாக இருப்பது சிறந்தது. பணிகள் இன்று கடினமாக காணக்கூடியதாகவும் சக பணியாளர்களுடன் எதிர்ப்பு உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும். உங்களுடைய பணிகளை திட்டமிட்டு செய்ய வேண்டும். உங்களுடைய அணுகுமுறையில் பொறுமை இழந்து காணப்படுவீங்க. இதனால் உங்கள் இருவருக்கும் இடையே சூடான விவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருப்பது நல்லது. நிதி வளர்ச்சியை பொறுத்தவரை சில கட்டுப்பாடுகள் காணப்படலாம். முடிந்த அளவு சேமிக்க வேண்டும். தேவையற்ற செலவுகள் காணப்படலாம். இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும். பாதுகாப்பற்ற நிலை காரணமாக தலைவலி, உயர் அழுத்தம் போன்ற பாதிப்புகளுக்கு நீங்கள் உள்ளாகலாம். கன்னிராசி நண்பர்களே, மகிழ்ச்சியான நாளாக காணப்படாது. என்றாலுமே நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். எதையோ இழந்தது போன்ற உணர்வு உங்களுடைய மனதில் ஏற்படும். தியானம் மேற்கொள்வதன் மூலம் ஆறுதல் கிடைக்கும்.
பணிகளை ஆற்றும் பொழுது சில தடைகளை நீங்கள் எதிர்கொள்வீங்க. உங்களுடைய பணிகளை முறையாக திட்டமிடுவது இது மிகவும் அவசியம். மகிழ்ச்சியை தக்க வைக்க இன்று நீங்கள் உங்கள் துணையிடத்தில் சகஜமாக பழக வேண்டும். பண வரவு குறைந்து காணக்கூடியதாக இருக்குது. நிதி நிலைமையை சமாளிப்பதை நீங்கள் கடினமாக உணரலாம். திட்டமிட்ட வேண்டியது அவசியம். தேவையற்ற குழப்பங்கள் உங்களுடைய ஆரோக்கியத்தை கெடுக்கும். ஓய்வாக அமைதியாக இருப்பது நல்லது அப்படின்னே சொல்லலாம். துலாம் ராசி நண்பர்களே, இன்று சிறப்பான ஒரு நாளாக இருக்குது. சுய முயற்சி மூலம் இன்று நீங்கள் வளர்ச்சி காண்பீங்க. உங்களிடம் காணப்படும் உறுதியின் காரணமாக உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி பெறுவீங்க. பிறருடன் சிறப்பாக நீங்கள் தொடர்பு கொள்வீங்க. பணி வளர்ச்சி சிறப்பாக இருக்குது. உங்களுடைய பணிகளை திறமையாக நீங்கள் கையாளுவீங்க. நீங்கள் முறையான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும். உங்கள் துணையிடத்தில் அன்பாகவும் உண்மையாகவும் நீங்கள் நடந்து கொள்வீங்க. இதனால் உங்கள் துணை மகிழ்ச்சி அடைவாங்க. இன்று வருமானம் அதிகமாக காணக்கூடியதாகும். சேமிப்பு உயரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது. நம்பிக்கை உணர்வு காரணமாக நீங்கள் திடமாக இருப்பீங்க. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக இருக்குது. விருச்சிகம் ராசி நண்பர்களே, சமநிலையோடு இருக்க வேண்டும். பெரியோர்களுடைய ஆதரவு கிடைக்க பெறுவீங்க. அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்கக்கூடியதாக இருக்குது. திருப்தியான ஒரு நாளாக இருக்குது. நேர்மை மற்றும் மேலதிகாரிகளின் பாராட்டு படக்கூடியதாகும். உங்களுடைய பணிகளை குறித்த நேரத்தில் நீங்கள் முடிப்பீங்க. சக பணியாளர்களுடைய கவனத்தை ஈர்க்கக்கூடியதாக இருக்குது. உங்களுடைய உள்ளிருக்கக்கூடிய திறமைகளை வெளிக்கொணருவீங்க. உங்கள் துணையிடத்தில் அன்பை வெளிப்படுத்துவீங்க. இந்த போக்கின் காரணமாக நீங்கள் மிதமான மதிப்பு உயரக்கூடியதாக இருக்குது. நிதி நிலைமை திருப்திகரமாக இருக்குது. இன்று அதிக பணம் சேமிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதனால் திருப்தியான உணர்வு காணப்படலாம். உங்களிடம் நிறைந்திருக்கக்கூடிய ஆற்றல் காரணமாக இன்று ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு. தனுசு ராசி நண்பர்களே, ஆன்மீக சொற்பொழிவு கேட்டல், இறை வழிபாடு போன்றவற்றில் ஈடுபடுவதன் மூலம் இன்று ஆறுதல் கிடைக்கும். உங்களுடைய பேச்சில் கவனம் தேவை. நண்பர்களுடைய சந்திப்பை தவிர்க்க வேண்டும். பணிகள் காரணமாக இன்றைய நாள் உங்களுக்கு தள்ளி போகும். குறித்த நேரத்தில் பணிகளை முடிக்க புத்திசாலித்தனமான பணிகளை நீங்கள் ஆற்ற வேண்டும். நீங்கள் விரும்பும் மகிழ்ச்சி உங்களுக்கு கிடைக்காது. உங்களில் மாறுபடும் மனநிலை உங்களுடைய துணையிடத்தில் காண்பிப்பீங்க. இது இருவருக்கும் இடையிலான உறவை பாதிக்கும் என்பதால் நீங்கள் இதனை தவிர்ப்பது நல்லது. பயணத்தின் போது பண இழப்பிற்கான வாய்ப்பு உள்ளது. பணத்தை கவனமான முறையில் நீங்கள் கையாள வேண்டும். ஒவ்வாமை காரணமாக தொண்டைகளில் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு. மகரம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய எளிய பணிகளை செய்வது கூட உங்களுக்கு கடினமாக இருக்குது. இன்று ஆற்றல் இழந்து காணப்படுவீங்க. இதனால் உங்களுடைய விளைவுகளில் பாதிப்பு ஏற்படும். ஓய்வாக இருக்க வேண்டும். பணியில் உங்களுக்கு சில அபாயங்களை சந்திக்க நேரிடலாம். இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும். பணிகளை கவனமாக நீங்கள் கையாள வேண்டும். உங்கள் துணையிடத்தில் பேசும் பொழுது எச்சரிக்கை தேவை. உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கக்கூடிய வகைகளில் சில தேவையற்ற பேச்சுக்கள் ஏற்படலாம். உங்களுடைய ஆரோக்கியத்தின் காரணமாக நீங்கள் பண இழக்க நேரிடலாம். தொண்டை வலியால் அவதிப்படுவீங்க. குளிர்ச்சியான உணவுகளை தவிர்க்க வேண்டியது ரொம்பவே நல்லது. கும்பம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் அனுகூலமான நாளாக இருக்குது. நீங்கள் சமநிலையாக காணப்படுவீங்க. இன்று புதிய தொடர்புகள் மற்றும் நண்பர்களை ஏற்படுத்தி கொள்வீங்க. பிறருடன் கலந்து பேசி மகிழ்ச்சி அடைவீங்க. கடினமான பணிகளை கூட நீங்கள் எளிதாக செய்வீங்க. சக பணியாளர்களுடைய ஆதரவு கிடைச்சிருக்கு. உங்கள் துணையிடத்தில் நேர்மையாகவும் உண்மையாகவும் நீங்கள் நடந்து கொள்வீங்க. இருவருக்கும் இடையே நல்லுறவு காணப்படலாம். உங்களுடைய நிதி நிலைமை திருப்திகரமாக இருக்குது. பணத்தை பயனுள்ள விஷயங்களுக்கு செலவு செய்வீங்க. தன்னம்பிக்கை அதிகரித்து காணப்படலாம். இதனால் உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள். யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம். மீனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் அதிர்ஷ்டமான ஒரு நாள். நீங்கள் மிகுந்த முயற்சி செய்யக்கூடியதாகும். இது வெற்றியை காண்பிக்கக்கூடியதாகும். புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பாக ஆக்குவீங்க. சமயோகித புத்தி இன்றைய நாளின் பணிகளை எளிதாக்கும். வெற்றி பெற வேண்டும் என்ற உங்களுடைய மனதில் பணியில் பிரதிபலிக்கக்கூடிய வகையில் இருக்குது. உங்கள் துணையிடத்தில் உண்மையாக நீங்கள் இருப்பீங்க. இதனால் ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்குது. நிதி நிலைமையில் வளர்ச்சி காணக்கூடியதாகவும் லாபகரமான திட்டத்தில் இன்று பணத்தை முதலீடு செய்யலாம். உங்களிடம் காணப்படும் மன உறுதி காரணமாக இன்று ஆரோக்கியம் சிறப்பான முறையில் அமைஞ்சிருக்கு. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள். என்ன நண்பர்களே, 12 ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க.
வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.